கிறிஸ்துவ கன்னியாஸ்திரிகளுக்கு ஏற்பட்ட அநீதி கொடுமைகள். பாஜக அரசாங்கம் அவர்களை தொடர்ந்து 8 நாட்களாக சிறையில் வைத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிப்படை வசதி கூட கொடுக்காம பல கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். இதனால எம்பிக்கள் ஜான் பிரிட்டஸ் அவர்களும் சசி தரூர் அவர்களும் கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க. இதனால பாஜக இமேஜுக்கு டேமேஜே ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய விவகாரத்துல இப்ப திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன, இப்ப நடந்தது என்ன, முழு விபரத்தை இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியலுக்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். அதாவது கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகளுக்கு அநீதி கொடுமை ஏற்பட்டிருக்கிறது. யாரால் ஏற்பட்டது, எதற்காக ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது, இதை சார்ந்துதான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். கேரளாவில் இருக்கக்கூடிய கத்தோலிக் மதத்தை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள். அவங்களோட பேரு பிரீத்தி மேரி அவர்களுக்கும் வந்தனா பிரான்சிஸ் அவர்கள். இவங்க கிறிஸ்துவத்தை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள். 3 பேரை அழைத்து கொண்டு சத்தீஸ்கருக்கு சென்றிருக்கிறாங்க. சத்தீஸ்கர்ல துர்க் ரயில் நிலையத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க பாஜக அரசாங்கத்தால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னா, இவங்க பெண்களை வேலைக்கு நகரத்துக்கு அழைச்சிட்டு வரதா சொல்லிட்டு ஆளை கடத்துறாங்க, மதத்தை மாத்துறாங்க, அந்த மாதிரி சொல்லி அங்க ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் ஒரு எந்த தவறுமே செய்யாத 2 கன்னியாஸ்திரிகளை சிறையில் அடைத்திருக்கிறாங்க. சிறையில் அடைத்தது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருந்த கன்னியாஸ்திரிகள் ஒரு மாலை போட்டிருப்பாங்க, அதுல இயேசுவோட சிலுவை இருக்குமாமா. அந்த மாலையும் கழட்ட சொல்லி அவங்களுக்கு சிறையில அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்காம போடுறதுக்கு செப்பல் கூட கொடுக்கலையாமா. அப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் கன்னியாஸ்திரிகளுக்கு பாஜக அரசாங்கம் கொடுத்திருக்கிறாங்க. சத்தீஸ்கர்ல பாஜக அரசாங்கம் தான் ஆளுது. இப்படியாக இந்த விஷயம் இந்தியா முழுவதுமே வெடித்து பல போராட்டமா மாறி இப்ப அந்த விவகாரத்துல ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த திருப்பமும் பத்தியும் எம்பிகள்லாம் பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. முதலாவதாக நம்மளுடைய கேரளாவை சேர்ந்த எம்பி ஜான் பிரிட்டஸ் அவர்கள் பதிவு பண்ண விஷயம் என்னன்னா, நிர்மலா சீதாராமன் ஆகட்டும், ஜேபி நட்டா அவர்களாகட்டும், பியூஷ் கோயல் ஆகட்டும், ஜெய்சங்கர் ஆகட்டும், இவங்க எல்லாமே கிறிஸ்துவ பள்ளியில இல்ல கிறிஸ்துவ அமைப்பு சேர்ந்த நிறுவனங்களை தான் படிச்சாங்க. ஆனா இவங்களாம் மதம் மாற்றம் செஞ்சுட்டாங்களா, இன்னைக்கு வரைக்குமே இந்துக்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு நாடாளுமன்றத்துல கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதாவது அந்த கன்னியாஸ்திரிகளை அழைத்து வந்த இந்த 3 நபர்களுமே கிறிஸ்தவர்கள் தான். அவங்க எப்படி போய் இன்னொரு மதத்தை மாற்ற நினைப்பாங்கன்னு தெரியல. இல்ல கிறிஸ்துவ அமைப்புகள் பல்வேறு சமூகங்களுக்கு நற்சேவை செய்துட்டு வராங்க. அதே மாதிரிதான் அவங்க நகரத்துக்கு போய் வேலை வாங்கி தரலான்னு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க மேல இந்த மாதிரியான ஒரு அவதூறை பரப்பி அவங்கள சிறையில் அடைத்தது கடுமையான தண்டனைக்குரியதா இருக்குது. அதாவது ஜான் பிரிட்டஸ் அவர்கள் சொன்ன விஷயத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு ஈஸியா இன்னொருத்தர் மதம் மாற்ற முடியாது. மதம் மாற்றுறது அப்படிங்கிறது அவங்க மனிதருடைய விருப்பம். ஆனா அவங்களுடைய விருப்பத்தின் பெயரில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களே ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தெரிவிக்கல, எங்களை அவங்க மதம் இப்படி மாற்ற சொல்றாங்க, இல்லை எங்களை ஆள் கடத்திட்டு வந்தாங்கன்னு எந்த ஒரு விஷயமே தெரிவிக்காம எப்படி ஒரு உண்மையான விவரம் இல்லாம எப்படி அவங்க மேல கேஸ் போடலாம் அப்படிங்கிறது தெரியல. கேஸ் போடுறது மட்டும் இல்லாம சிறையில் அடைத்து அடிப்படை வசதிகளோடு இல்லாம செப்பல் இல்லாம அவங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறதா அண்மையில தகவல்லாம் பரவி உலகம் முழுவதும் போராட்டம் வெடித்திருக்குது. இது மட்டும் இல்லாம கேரளா எம்பி சசி தரூர் அவர்களும் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அநீதி கொடுமை. பாஜக அரசாங்கம் இந்த மாதிரிதான் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. 1000 குற்றவாளிகள் கூட தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டனைக்கு உரியதா மாற்றக்கூடாது. எப்படி ஒரு நிரபராதிகளை சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, அதாவது பாஜக அரசாங்கம் இங்கிருந்து ஜாமீன் வழங்க பேச போறத சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சசி தரூர் அவர்களும் இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது சத்தீஸ்கருடைய முதல்வர் விஷ்ணு தியோசாய் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறாரு, சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு ஆதரவா விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது எப்படிங்க, ஒரு நிறைய தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இந்தியாவிலே ஆகட்டும் பல திருட்டுகள் நடக்குது, பல பாலியல் தொல்லைகள் நடக்குது, குத்து கொலைன்னு பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்ப சட்டத்தை கையில் எடுத்து
அவங்க மேலெல்லாம் கேஸ் பதிவு பண்ணி அவங்களுக்குலாம் சிறை தண்டனை கொடுக்கறது சட்டம் தன்னுடைய கையை செய்யும். எந்த தப்புமே செய்யாத ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்காக இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருக்காங்க சத்தீஸ்கர், அவங்கள உள்ள பிடிச்சி போட்டு சட்டம் தன் வேலையை செய்யும் அவர் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இந்த கருத்து இப்போ மக்களால் எதிர்க்க தொடங்கி இருக்குது. எப்படி அவர் இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லாம பாஜக எங்கெங்கெல்லாம் ஆளுதோ அங்க மத மாற்றம் தடுப்பு சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்களாமா. யார் யாரெல்லாம் மதத்தை மாற்றுறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை வாங்கி தரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா எதிர்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த சட்டத்தின் வாயிலாக சிறுபான்மையினரை குறிப்பா கிறிஸ்துவ மதத்தை நோக்கிதான் இவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய மத சுதந்திரங்களையும் மீறுறாங்க. கிறிஸ்துவத்தை தாக்கி சில வலதுசாரி அமைப்புகள்லாம் செயல்பட்டுட்டு வராங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த விவகாரத்துல ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்க கூடிய விஷயமாக இந்த விவகாரம் நாடு முழுவதும் வெடிச்சிருச்சு. எப்படி நிரபராதியை நீங்க சிறையில் அடைக்கலாம்? இதுதான் முக்கியமான கேள்வியா இருக்கு. இப்ப கிறிஸ்துவ பள்ளியில படிச்சா அவங்க எல்லாமே கிறிஸ்தவர்களா மாறிடுவாங்களா? கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையுமே மதம் மாற்றம் செஞ்சிருவாங்களா? இல்ல கிறிஸ்தவர்கள் பல நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. கல்வி அவங்க கொடுக்குறாங்களாம், மருத்துவம் கொடுக்குறாங்களாம், இதெல்லாம் இலவசமா சமூக சேவையில செஞ்சுட்டு நாடு முழுவதும் செஞ்சுட்டு வராங்க. இவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மதமாற்றம் தடுப்பு சட்டம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் இவங்களை தாக்கி வேணும்னே இவங்களை உள்ள பிடிச்சிட்டு போடுற விஷயங்கள்லாம் செய்யறாங்கன்னு எதிர்கட்சிகள் கடுமையா விமர்சனத்தை வைத்திருக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் இப்ப நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, இப்ப நானே ஒரு கிறிஸ்துவ பள்ளியில படிக்கிறேன், இல்ல நானே ஒரு கிறிஸ்துவ காலேஜில் படிக்கிறேன்னா என்னுடைய தனி விருப்பம், எனக்கு அந்த மதம் பிடிச்சிருக்குதுன்னா என்னுடைய தனி விருப்பத்தின் பேர்ல தான் நானே மாறுவனே தவிர அவங்க என்ன மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு நான் மாற மாட்டேன். அதே மாதிரி நிறைய பேர் இந்துக்கள் பள்ளியில படிக்கிறாங்க. எல்லா இந்துக்கள் பள்ளியில படிக்கக்கூடியவங்களும் கிறிஸ்டின்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதுக்காக எல்லாருமே இந்துக்களா மாறிடுறாங்களான்னா கிடையாது. அப்ப மதம் அப்படிங்கிறது தனி மனிதனுடைய விருப்பமே தவிர யாராலையும் எளிதில் மாத்த முடியாது அப்படிங்கிறது தான் இந்த விவகாரத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்ப கேரளாவில் இருக்கக்கூடிய இந்த கன்னியாஸ்திரிகள் விஷயம் நாடு முழுவதும் பரவி கேரளாவில் வாக்காளர்கள் அதிக வாக்காளர்கள் கிறிஸ்தவர்களை சேர்ந்த வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க. இதனால பாஜகவுக்கு வாக்கு பெரும்பான்மை சுத்தமா குறைஞ்சிரும்னு சொல்ல வராங்க. பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாமே பாஜக எதிராக மாறிட்டாங்க இந்த விஷயத்தினால. ஏன்னா அவங்க செஞ்ச இந்த விஷயத்தினால கிறிஸ்தவர்கள் எல்லாமே பாஜக எதிராக மாறுறாங்க. எப்படி ஒரு நிரபராதியை எந்த தண்டனையுமே செய்யாதவங்கள அவங்க சிறையில் அடைக்கலாம்? அதுவும் 8 நாள் தொடர்ந்து சிறையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு நல்ல உணவு கிடைக்கல, அடிப்படை வசதி இல்லாம, போட்டதுக்கு செருப்பு கூட இல்லாம எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்க போய் ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாம் போராட தொடங்கி இருக்கிறாங்க. இந்த போராட்டம் இப்ப நாடு முழுவதும் வெடிச்சதுனால கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, திரிசூர் பேராயர் ஆண்ட்ரூஸ், அதாவது திரிசூர்ல இருக்கக்கூடிய பேராயர் ஆண்ட்ரூஸ் அவர் யாருன்னா இந்திய கத்தோலிக் மிஷன்கள் மாநாட்டின் தலைவர். இந்திய கத்தோலிக் மிஷப்கள் மாநாட்டு தலைவரை சந்தித்து என்ன சொல்லியிருக்காங்க, சத்தீஸ்கர்ல இது தெரியாத விதமா சரியான புரிதல் இல்லாதனால நடந்துருச்சு, எங்களை மன்னிச்சுக்கோங்க. அமித்ஷா அவர்கள்கிட்டையும் மோடி அவர்கள்கிட்டையும் பேசிட்டோம், அவங்களுக்கு ஜாமீன் தர சொல்லி கூடிய விரைவில் அவங்களுக்கு நம்ம ஜாமீன் தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது எந்த விதத்துல எப்படி ப்ரூஃப் பண்ணி அவங்களுக்கு எப்படி ஜாமீன் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆனா ஒரு நிரபராதிக்கு சிறை தண்டனை கொடுத்ததுனால யார் அவங்கள உள்ள பிடிச்சி போட்டாங்களோ, அதாவது பஜ்ரங் தள அமைப்பை சேர்ந்தவங்க தான் உள்ள பிடிச்சி போட்டதா காவல்துறைக்கு இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லி உள்ள பிடிச்சி போடுறாங்க. எந்த ஒரு தீவிர விசாரணையுமே இல்லாம, அதாவது திருவள்ளூர் கூட சொல்லியிருக்கிறாரு, மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. இவங்க கண்ணால பார்ப்பதையும் காதாலையும் கேட்பதையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயத்த செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு சில நான் கிறிஸ்துவ அமைப்புக்கு ஆதரவா பேசல, இது சமூகத்துல நடந்த
ஒரு விசித்திரமான விஷயம். கிறிஸ்துவ அமைப்புகள் எல்லாருமே நல்லவங்களா அப்படின்னு சொன்னாலுமே அதுவுமே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் வந்து மதத்தை மாற்றத்துக்காக ஒரு சில விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அது ஒரு பக்கம் நடந்தாலுமே இவங்க செஞ்ச விஷயம் வந்து மதம் மாற்றத்துக்காக செய்யல, அவங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்காக, நகரத்தை கூட்டிட்டு போறதுக்காக, அதுவும் பழங்குடியினரோட வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுத்துறதுக்காக தான் அவங்க செஞ்சிருக்கிறாங்களே தவிர வலதுசாரி அமைப்புகள், அதாவது இந்துத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய வலதுசாரி அமைப்புகள்லாம் தொடர்ந்து கிறிஸ்துவத்துக்கு எதிராக தான் செயல்பட்டு வராங்கன்னு சமூக ஆர்வலர்கள் எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க. அதுவும் எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளுதோ, எங்கெங்கெல்லாம் மதமாற்றம் தடுப்பு சட்டம் இருக்குதோ அங்கதான் இந்த மாதிரி விஷயம் நடக்குதா சொல்லப்படுறாங்க. அதே மாதிரிதான் சத்தீஸ்கர்லயும் மதமாற்றம் தடுப்பு சட்டம் வந்து அமல்படுத்தி தீவிரமா கண்காணிச்சுட்டு வராங்க. ஏன் இந்த மாதிரி விஷயம் செய்யறாங்கன்னு தெரியல. இந்தியா அப்படிங்கிறது மதங்களால் ஆன நாடு கிடையாது, எல்லாருமே இந்தியர்கள் தான் சொல்லிட்டு நாடாளுமன்றத்திலையும் பல விவாதங்கள் போயிட்டு இருக்குது. அப்பவும் இந்த மதம் சார்பாகவும் சாதி சார்பாகவும் பல விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்தியாவில் எவ்வளோ திருட்டு நடக்குது, எவ்வளோ கொள்ளை நடக்குது, எவ்வளோ பாலியல் வழக்கு நடக்குது, காவல்துறையிலேயே பல விஷயங்கள் நடக்குது, மற்ற கல்வித்துறையிலேயாகட்டும் எல்லா துறையிலுமே நடக்குது. அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்களெல்லாம் சிறையில் அடைச்சா கூட நாடு முன்னேறும், இந்தியா எங்கேயோ போகும். ஆனால் எந்த விஷயமே செய்யாதவங்களை கொண்டு போய் இப்படி போட்டு சிறையில் அடைச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி இப்போ அதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? இந்த 8 நாள் அவங்க சிறையில் இருந்தாலுமே அவங்க மேல என்ன ஒரு இது வரும்? எல்லாரும் இவங்கெல்லாம் சிறைக்கு போயிட்டு வந்தவங்கன்னு மக்கள் மத்தியில ஒரு இது வரும் இல்ல, அவங்க சிறைக்கு போயிட்டு வந்தவங்க சரி போயிட்டு வந்தாங்க, அந்த இதை எப்படி அவங்க தடுப்பாங்க? ஒரு நிரபராதியா வெளியில வந்தாலுமே அந்த சிறையில் அடைக்கப்பட்டது தானே. ஏன் அடைச்சாங்க? அதெல்லாம் யார் இதை அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த பார்வையை யார் நீக்கிறது? அந்த கண்ணோட்டத்தை யார் நீக்கிறது? இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் எழும்பி இருக்குது இல்ல. ஆக தோழர்களே, இங்க கத்தோலிக் அமைப்பை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகளுக்கு கூடிய விரைவில் ஜாமீன் கிடைத்து அவங்க கேரளாவை போய் சேரணும்னு நம்ம சேனலோட சார்பாகவும் நம்ம வேண்டிக்கிறோம். ஆனா இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அதுல நடவடிக்கை எடுக்கணும்னா தீர ஆராய்ந்து நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல தீர்ப்பா அமையும் அப்படின்னு எல்லாராலையுமே தெரிவிக்கப்படுது. அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மேல நடவடிக்கை எடுங்க. வேணும்னே இதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவ அமைப்பை வேணும்னே நோக்கி செயல்பட்ட மாதிரி தான் தெரியுதுன்னு நான் சொல்லல, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் சொல்றாங்க, சமூக ஆர்வலர்களும் சொல்றாங்க. ஆனா இங்கிருந்து கேரளா இப்போ வந்து கொதித்து எழுந்திருக்குது. கேரளா கொதித்து எழுந்து அங்க போராட்டம் வெடிச்சிருக்குது. ஆனா இந்த பழங்குடியின அமைப்புகளுக்கு சத்தீஸ்கர்ல தான் வேலை கிடைச்சதா சொல்லப்படுறாங்க. அங்க கொண்டு போய் விட்டவங்களை போய் இவங்க இப்படி பிடித்து வைத்திருப்பது, சிறையில் அடைத்திருப்பது. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவங்க கூட்டிட்டு போனாங்கல்ல அந்த 3 பேர்த்த, அவங்களுமே கிறிஸ்டின் தானாமா. அப்ப கிறிஸ்டினே எப்படி கிறிஸ்டினா மதம் மாற்றம் பண்ணுவாங்க? இது ஒரு லாஜிக்கே இல்லாத விஷயமா இருக்கு. அதாவது வலதுசாரி அமைப்பு ஏதேனும் அவங்க மேல ஒரு குற்றம் சாட்டணும், கிறிஸ்தவர்களை உள்ள பிடிச்சு உள்ள போடணும் அப்படிங்கிற ஒரு மைய நோக்கமாவே செயல்பட்டதாதான் இது தெரிய வருதுன்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப கேரளாவை சேர்ந்த பாஜக தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து மோடி அவர்கள்கிட்டையும் பேசிட்டோம், அமித்ஷா அவர்கள்கிட்டையும் பேசிட்டோம், உங்களுக்கு ஜாமீன் தர சொல்லவோ, யாராவது ஜாமீன் தர சொல்லி அங்க போனாங்களா அங்க எந்த எதிர்ப்பும் வராது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்களுக்கு ஜாமீன் கிடைத்து அவங்க வெளியே வந்து இந்த மாதிரி வலதுசாரி அமைப்புகள் நல்ல விஷயத்துக்கு செயல்பட்டா தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரியான ஒரு அவதூறா செயல்பட்டா அதை எதிர்த்து போராட்டம் வெடிச்சிடும். இந்தியாவில் கிறிஸ்டின் அமைப்புகளுக்கும் இந்து அமைப்புகளுக்கும் போராட்டம் வெடிக்கிற மாதிரி பாஜக அரசாங்கமே உருவாக்கி கொடுத்துடக்கூடாது. அவங்க உருவாக்கி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சிடும். அதனால மக்கள் வந்து மதம் இல்லாம சாதி இல்லாம மொழி வேறுபாடு இல்லாம இந்தியாவில் ஒற்றுமையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.